ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 9/4/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மாலை 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து எமுகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளுக்குரிய சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று அதிகாலை 6:06 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 7:32 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 7:17 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சந்திராஷ்டம் நட்சத்திரங்களாக இன்று காலை 7:17 வரை கிருத்திகை நட்சத்திரமும் பின்பு ரோஹிணி நட்சத்திரமும் நிலவுகிறது. கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் நிதானம் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குழுப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. வியாழக்கிழமைகளை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இறை பிரார்த்தனை நிறைவு செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த இறை பிரார்த்தனைகள் நாம் செய்கின்ற பொழுது ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு நாம் இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். ஏதோ கோவிலுக்கு போகிறோம் என்பதற்காக வீட்டில் இருந்தபடியே இருந்த உடுப்போடு கோவிலுக்கு போகக்கூடாது. நாம் ஆசாரத்தோடு போக வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து காட்டுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார உடைகளோடு செல்லுகின்ற பொழுதுதான் இந்த ஆள் பாதி ஆடை பாதி
இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனைகள் நாம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாளை மறுநாள் சனிக்கிழமை எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய இந்த 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் தற்போது நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. விழா திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக்கொண்டு, வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு பராபவ என்கின்ற நாமத்தோடு புதிய வருஷம் சித்திரை புத்தாண்டு மலர இருக்கின்றது. இந்த சித்திரை புத்தாண்டிலே நாம் புதிய ஆடைகள் அணிந்து கொள்வது, மருத்துவ தேய்த்து ஸ்நானம் செய்வது, கைவிசேஷம் வாங்கி கொள்வது, மங்கள் தரிசனம் செய்து கொள்வது என்று பல சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நம் முன்னோர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு வகுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இந்த புத்தாடை என்றவுடனே முதலிலே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய குலதெய்வங்களுக்கு ஒரு பட்டெடுக்க வேண்டும். அது குலதெய்வம் பிள்ளையாராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், ஐயப்பனார், எந்த சுவாமியோ முதலிலே எங்களுடைய குலதெய்வத்துக்கென்று தான் முதல் பட்டு வாங்க வேண்டும். முதல் சுவாமிக்கு அந்த புதிய பட்டு ஒன்று எடுத்து சுவாமிக்கென்று வைத்து விட்டு தான் அதன் பின்பு தான் நம்ம குடும்பத்திலே உள்ளவர்களுக்காக நாங்கள் இந்த புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வருஷத்துக்கான புதிய ஆடையாக செந்நிறம், சிகப்பு நிறத்திலே ஆடை அல்லது பட்டு கலந்த ஆடைகள், வெள்ளை நிறம் பொருந்தியது போன்றவையெல்லாம் இந்த இதிலே சிறப்பானதாக போற்றப்படுவது. எனவே மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு பராபவ என்கின்ற நாமத்தோடு மலர இருக்கின்றது. இந்த எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14/4/2026 இந்த சித்திரை புத்தாண்டையும் இன்முகத்தோடு வரவேற்று நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டும். புதிய ஆண்டிலே புதிய சிந்தனைகளோடு நாம் புதிய மனிதர்களாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 9/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும், சிறப்புகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் எழுவர்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மனச்சஞ்சலங்கள் இருக்கும், காரியங்கள் எழுவர்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நிதானம் தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, சிறப்புகள் நன்றாக அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, பணவரவு உண்டு, மனமகிழ்வு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் அமையும்.
விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் ஈடுபடுகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும், சிறப்பான அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலை இருக்கும், நிதானம் தேவை. மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய புராணங்களும் இதிகாசங்களும் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள், நல்ல வாழ்வியல் தத்துவங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவருமே கொண்டு வந்த அந்த பிறப்பு ஒரு அற்புதமான வரம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வரத்தை நாங்கள் சரியாக, மேன்மையாக, உறுதியாக, நியாயபூர்வமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா என்றுமே அழிவில்லாத ஒரு பொக்கிஷம். இந்த ஆன்மா நல்ல தவப்பேறினாலே மனித பிறப்பை பெற்றிருக்கின்றது. இந்த மனித பிறப்புக்குள்ளே இருக்கின்ற ஆசாபாசங்கள், மலங்கள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அதிகார நிறைந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்கள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொய் பொறாமைகள், போட்டிகள், இன்னொருவருக்கு செய்கின்ற இடைஞ்சல்கள், இப்படி பல குணங்களையெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் இவற்றையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று எம்மை நாமே கேட்டுக்கொள்வதில்லை. நமக்கொரு காரியம் சரியாக கிடைக்க வேண்டுமென்றால் அதற்காக எதையும் செய்யக்கூடிய மனதை கொண்ட மனிதர்கள்தான் கலியுகத்திலே அதிகமாக இருக்கின்றார்கள். நான் இதை செய்வதன் மூலம் இன்னொருவருக்கு தீமை விளைக்கின்றதே, இன்னொருவருடைய வாழ்விலே பிரச்சனை வரப்போகின்றதே, இன்னொருவருக்கு துன்பம் வரப்போகின்றதே என்ற எண்ணத்தை நாம் ஒருவரும் நினைத்து கொள்வதில்லை. அந்த நினைவை நாங்கள் கொள்ள வேண்டும். எமக்கு கிடைக்கின்ற விடயங்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய செயல்பாட்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது தானாக வந்து சேரும். அதை நாங்கள் சரியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் தேவையற்ற விடயங்களுக்காக நாங்கள் தேவையற்ற விடயங்களை செய்து தேவையற்ற மனச்சஞ்சங்களை உருவாக்கி எங்களுக்கு அனாவசியமற்ற, எங்களுக்கு உண்மையிலேயே தேவையற்ற விடயங்களிலே நாங்கள் தலையிடக் கொள்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் தேவை என்னவோ அந்த தேவை கருதி நாங்கள் செயல்பட வேண்டும். அதன் மூலம் நாங்கள் வெற்றிகளையும் அனுகூலங்களையும் பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு மிக உகந்ததாக, உயர்ந்ததாக, மேன்மையானதாக அமைகின்றது. எனவே நாங்கள் வாழ்வியலிலே இதை கட்டாயமாக கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய வாழ்வு என்னவோ, எங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் பலருடைய வாழ்க்கையிலே நன்மைகளுக்கு வழிவகுக்கும். எல்லோருக்குமே இது நல்லது. மனித பிறப்பு என்பது மேன்மையான பிறப்பு. அந்த மேன்மையான பிறப்பிலே இருந்து கொண்டு நாங்கள் மிருகத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபதன் மூலமாக பலவிதமான துன்பங்களை நாங்களும் அனுபவித்து எங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து எல்லோருடைய மன உளைச்சல்களுக்கும் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். எனவே தெய்வீகத்தன்மையான இந்த வாழ்வியல் இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த தெய்வீகத்தன்மையை எங்களுக்குள்ளே உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெற வேண்டும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். இக்குறளினுடைய பொருளாக கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். இக்குறளினுடைய பொருளாக கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறிய மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு